அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கன்னி ராசி பலன்கள். நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கனாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயனடைய முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சித்திரை 31ஆம் தேதி, ஆங்கிலம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். இது எப்படி இருக்குனாக்கா, அதாவது 10ஆம் இடம் என்பது குரு பகவானுக்கு உகந்த இடம் அல்ல. அதனால் என்ன பிரச்சனை ஏற்படுனாக்கா, அதாவது தொழில் ரீதியாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. கடந்த காலங்களில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருந்தார். இதனால் தொழிலில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. தொழிலில் மட்டும் இல்லை, வேறு சில விஷயங்களிலும் கூட உங்களுக்கு சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்களில் கூட உங்களுக்கு அனுகூலமான விஷயங்களே இருந்தது. ஏன்னா 9ஆம் இடம் என்பது ஒரு சிறப்பான ஒரு அனுகூலமான ஒரு இடம்தான். குரு பகவானுக்கு எப்பவுமே 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள் சிறப்பானவை. அந்த வகையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருப்பது என்பது அந்தளவு ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை. இது முக்கியமாக தொழிலை தான் பாதிக்கும். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 10 அல்லது 15% தான் பாதிக்கும். புரியுதுங்களா? அதனால் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தொழிலில் கவனமாக இருக்கணும். கடந்த காலங்களில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுருந்ததால் தொழிலில் உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது. தொழில் சுமை கூடும். தொழிலில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க அந்த அளவுக்கு சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆக மொத்தத்தில் தொழிலில் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் அதாவது எப்படின்னாக்கா, நீங்கள் அதிகமாக எஃபெக்ட் போட்டு வேலை செய்வீங்க. என்னடா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலையே, நம்ம எவ்வளோ தான் உழைச்சா கூட அதற்குரிய அங்கீகாரம் சரியாக கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு சலிப்பு தோன்றக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோன்றும். இருந்தாலும் நீங்கள் பொறுமை காத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருப்பது என்பது தொழிலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கும். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது 10 அல்லது 15% தான் பாதிக்கும். இது கூட லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, இவங்களையெல்லாம் அந்த அளவுக்கு பாதிக்காது. பெரும்பாலும் நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். புரியுதுங்களா? தசாபுக்தி வீக்காக இருக்கிறவங்கள பாதிக்கும், லக்னாதிபதி வீக்காக இருக்கிறவங்கள பாதிக்கும். முக்கியமாக அதாவது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் 10ஆம் இடம் சரியில்லைன்னா அவங்கள தான் இது பாதிக்கும். புரியுதுங்களா? 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்கள் ராசிக்கு, அதாவது உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லைன்னா தான் இது பாதிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதாவது 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அதாவது உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் இந்த அளவு உங்களுக்கு பாதிப்பு தெரியாது. 10ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இல்லைன்னா 10ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தின் சுப கிரகத்தினுடைய பார்வையோ ஏதாவது ஒரு கிரகத்தின் பார்வையோ அல்லது சேர்க்கையோ இல்லைன்னா தான் உங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தெரியும். புரியுதுங்களா? அதை மாதிரி 10ஆம் இடம் காலியாக இருக்கிறவங்க நல்லா கேட்டுங்க. உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடம் காலியாக இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தொழிலில் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும், மிகவும் எச்சரிக்கையாகவும் இருத்தல் வேண்டும். உங்களுடைய மேலதிகாரி சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும். புரியுதுங்களா? உங்கள் மேலே நீங்கள் கடினமாக எஃபெக்ட் போட்டு உழைப்பீங்க. புரியுதுங்களா? நல்லா வேலை செய்வீங்க. இருந்தால் கூட ஒரு சின்ன குறை உங்ககிட்ட கண்டுபிடிச்சிட்டா கூட அதையே பெருசுப்படுத்துவாங்க இந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் தொழிலில் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் தொழிலில் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. தொழில் சுமை கூடும். நீங்கள் எவ்வளோ தான் எஃபெக்ட் போட்டு வேலை செஞ்சாலும் நல்ல பெயர் கிடைப்பது என்பது கடினமாகத்தான் இருக்கும். புரியுதுங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னாதிபதி நல்லா இருக்கிறவங்க, 10ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்க, தசாபதி நல்லா இருக்கிறவங்க, இவங்களையெல்லாம் இது பாதிக்காது. இருந்தாலும் கோச்சார ரீதியாக 10 அல்லது 15% பாதிக்கத்தான் செய்யும். அதனால தான் சொல்கிறேன், தொழில் விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சரி, ஓகே, பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. சரி, ஓகே. அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு, அதாவது உங்களுடைய கன்னி ராசிக்கு எந்தெந்த இடங்களை பார்வையிடுகிறார், அதன் மூலம்
உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் அளிக்க இருக்கிறாரு அப்படின்னு நாம் பார்த்துடலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2, 4, 6 நிலைக்கட்டுங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். இது எப்படி இருக்குனாக்கா நல்லாவே இருக்குங்க. அது 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் கூட அது ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி தான். 10ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தால் கூட உங்களுடைய தனஸ்தானம் ஆகிய தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவது என்பது நல்ல விஷயம்தான். குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தை, அதாவது தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்தை பார்வையிடுவது என்பது நல்ல விஷயம்தான். அந்த வகையில் நீங்கள் கொடுத்து வச்சவங்க நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. அதனால் கவலை விடுங்க. தொழிலில் பிரச்சனை இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? அங்கே உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு என்பது இருக்காது பெரும்பாலும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 80% உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு என்பது இருக்காது. அந்த வகையில் நீங்கள் கொடுத்து வச்சவர் தான். அதனால் பரவாயில்ல. புரியுதுங்களா? உங்களுடைய குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவது என்பது நல்ல விஷயம்தான். நல்லா இருக்குங்க. இதனால் குடும்பத்தில் அமைதி, நல்ல தன வருவாய், அப்புறம் பொருளாதார முன்னேற்றம், இதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அதனால் நல்லதே நடக்கும். அதனால் கவலை விடுங்க. சரிங்களா? அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 4ஆம் இடம் என்னங்க? 4ஆம் இடம் என்னன்னாக்கா, அதாவது வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடியது. உங்களுடைய தாயாரின் உடல்நிலையையும் குறிக்கக்கூடியது. இதெல்லாம் எப்படி இருக்குங்க? நல்ல பலன்கள் தாங்க. அதுலேயும் கவலை விடுங்க. குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இதனால் நல்ல பலன்களே இருக்குது. வீடு, வண்டி, வாகன விஷயத்தில் நல்ல விஷயங்களே நடக்கும். புரியுதுங்களா? கொஞ்சம் செலவினங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த செலவினங்கள் உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியே கொடுக்கும். வீட்டில் அமைதி நிலவும். அதாவது சில பேர் புதுசாக வாகனம் வாங்குவீங்க, சில பேர் புதுசாக வண்டி வாங்குவீங்க, சில பேர் புதுசாக வீடு கூட வாங்குவீங்க. இல்லை ஏதாவது மனை கூட சில பேர் புதுசாக வாங்குவீங்க. சில பேர் புதுசாக ஏற்கனவே நின்று போன வீட்டை இந்த காலகட்டத்தில் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வீடு, வண்டி, வாகன விஷயத்தில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்கள் மனசுக்கு சந்தோஷப்படும்படியான விஷயங்கள் நடக்கும். புரியுதுங்களா? அதனால் இந்த உங்களுடைய 4ஆம் இடம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாயாரின் உடல்நிலையிலும் முன்னேற்றம் தெரியும். அதாவது ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவங்களுக்கு அது மாதிரி இருந்தாக்கா இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உடல்நிலை சீராகும். உங்களுடைய தாயாரின் உடல்நிலை இந்த காலகட்டத்தில் நன்றாகவே இருக்கும். புரியுதுங்களா? இருந்தாலும் கூட ஏற்கனவே அவங்க ஆல்ரெடி வயசானவங்களா யாரா இருந்தாங்கனாக்கா ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எதனா எடுத்துக்கிட்டு இருந்தாக்கா அதை அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். புரியுதுங்களா? ஏன்னா அதுதான் நல்லது. புரியுதுங்களா? இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் தெரியும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதனால் கவலையை விடுங்க. உங்களுடைய 4ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. வாழ்த்துக்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். 6ஆம் இடம்னா என்னங்க? வீண், வம்பு, வழக்கு, கடன், நோய், வேலை போன்ற விஷயங்களை கொடுக்கக்கூடியது. இந்த 6ஆம் இடத்தை சுபக்கிரகமாகிய குரு பகவான் பார்வையிடுவது என்பது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் 2-3 விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில்? அதாவது வீண், வம்பு, வழக்கெலாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் யார் வம்புக்கும் போகக்கூடாது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பது தான் நல்லது. ஏன்னா அப்படி எதனா நீங்கள் எதனா தலையிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் கண்டிப்பாக. 10 அல்லது 15% உங்களுக்கு பாதிக்கும். புரியுதுங்களா? அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் பங்காளிக்குள்ளேயோ உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் வந்து உங்கள் உறவுக்காரங்க ஏதோ அவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுங்குள்ளே ஏதோ பிரச்சனை, அதை நீங்கள் சமரசம் பண்ணி வைக்கலாம். நீங்கள் போகாதீங்க. அதுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வீண், வம்பு, வழக்கு சம்மந்தமான எந்தவித பிரச்சனைக்கும் நீங்கள் போகாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதுதான் நல்லது. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுவது என்பது அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், வீண், வம்பு, வழக்கு போன்ற விஷயங்களில் நீங்கள் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அப்புறம் உங்களுடைய எதிரி உங்களுக்கு எதிரி யாருன்னா இருப்பாங்கள்ல, அந்த எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமாவோ உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க. அவங்க எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா குரு பகவான் ஒரு சுபக்கிரகம். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுவதால் இந்த எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? சரி, பார்த்து கவனமாக இருங்க. ஆனால் பெருமளவு பாதிக்காது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது 10 அல்லது 15% தான் பாதிக்கும். ஆனால் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தால் தான் பாதிக்கும். அதனால் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க.
எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து கடன். கடன் கூட இந்த காலகட்டத்தில் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. இஎம்ஐ போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். நல்லா கேட்டுங்க, இஎம்ஐ போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். முடிந்த அளவுக்கு கடன் வாங்காமல் இருப்பதே நல்லது. புரியுதுங்களா? முடிந்தளவு கடன் வாங்காமல் இருப்பதே நல்லது. சிக்கன போக்கை கடைபிடியுங்கள். சரிங்களா? சரி, நோய் கூட இந்த காலகட்டத்தில் இன்க்ரீஸ்லாம் ஆகாது. ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரியே இருக்கும். இருந்தாலும் கூட நீங்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்காமல் கேர்லெஸ்ஸாக இருந்தாக்க நல்லா கேட்டுங்க. கன்னிராசிக்காரர்கள் ஏற்கனவே கன்னிராசிக்காரர்கள் வயதானவங்க யாருன்னா இருந்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க. புரியுதுங்களா? நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அதான் நல்லது. புரியுதுங்களா? கவனமாக இருங்க. இதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். புரியுதுங்களா? அதுதான் நீங்கள் பார்த்து கவனமாக இருந்துங்க. உங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லையா, அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு நன்மையே தரும். புரியுதுங்களா? அதனால் ட்ரீட்மெண்ட்டை கைவிட்டுறாதீங்க. புரியுதுங்களா? இதுதான் நல்லது. சரி, ஓகே, பார்த்துக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்கள் கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆக மொத்தத்தை சொல்லப்போனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 80% நல்லாவே இருக்குங்க. அதாவது மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்க போனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருப்பது என்பது மைனஸ் பாயிண்ட்டு தான். புரியுதுங்களா? ஆனால் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்க போனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்வையிடுவதால் அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. புரியுதுங்களா? வேலை விஷயமே நல்லா தான் இருக்கும். அதுதான் வேலையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. வேலை விஷயம் நல்லா தான் இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஆனால் புரியுதுங்களா? கேர்லெஸ்ஸாக இருக்க வேணாம். புரியுதுங்களா? அதான் புரியுதுங்களா? மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்க போனாக்கா குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருப்பது என்பது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தொழிலில் கவனமாக இருந்துங்க. ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்க போனாக்கா குரு பகவான் 2, 4 ஆகிய இடங்களை பார்வையிடுவது என்பது நல்லாவே இருக்குது. அதனால் கவலையை விடுங்க. புரியுதுங்களா? ஏறக்குறை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு 85%, 80% வச்சுங்களேன், 80% நல்லாவே இருக்குங்க. சரிங்க, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.